எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நான் செய்ய போகிறது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். அதில் கொஞ்சம் சுக்கும் போட்டு ஊற வச்சிடணும். நான் இன்றைக்கி இதை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சேன்னு இதை செய்வேன். இப்போ இது உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 hour உளுந்து ஊறணும். அதனால் நீங்கள் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் சுக்கையும் அதிலேயே போட்டு ஊற வச்சுட்டு 1/2 hour கழித்து அரைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். 2 ஸ்பூன் உளுந்து தாங்க நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஊற வச்சிங்கனாவே உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது போக மீதியே இருக்கும். அதை நீங்களே சாப்பிட்லாம். இப்போது மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் தண்ணியை வடிச்சிட்டு உளுந்தை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக கொலன்னு அரைச்சிக்க போகிறேன். திரியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா நெகுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கரண்டி வச்சு கரைச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் கையை நல்லா கழுவிட்டு கை விட்டு நல்லா கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் கரைஞ்சிக்கும். இப்போது இதை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை அடுப்பில் வச்சிட வேண்டியதான். இப்போ அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் இதை அடி பிடிக்காது. பட் இருந்தாலும் கிச்சன் நின்றுட்டு அதை பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு நான்ஸ்டிக் வடைசட்டியெல்லாம் விட ஈய வடைசட்டி தான் உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம். அதனால் ஈய வடைசட்டி வச்சுட்டிங்கன்னா நல்லா சுரண்டி விட்டு அடி பிடிக்காமல் கலர்றதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக உளுந்து அப்படியே கெட்டியாகும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா கெட்டியாயிருச்சு. தண்ணியும் உளுந்து கலந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ உளுந்து இன்னும் கொஞ்சம் வெந்திருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணால் உளுந்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா உளுந்து வெந்துடும். இன்னும் உளுந்து பச்சை வாசனை அடிச்சதுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எடுத்து ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு அதில் போடணும். போட்டோம்னா அந்த உளுந்து கரையாமல் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக பால் மாதிரி நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப்ஸ் மாதிரி கட்டியாக நிற்கிது தண்ணியில் கரையில். இப்போது உளுந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். இதுக்கு கருப்பட்டி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். எங்கிட்ட கருப்பட்டி தீந்துருச்சுங்க. அதனால் நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். நிறைய பேர்த்து வீட்டில் கருப்பட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற கருப்பட்டியை நீங்கள் இந்த மாதிரி உளுந்து கஞ்சிக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா கருப்பட்டி தான். வெல்லம் போட்டிங்கன்னா அது இன்னொரு வகையான டேஸ்ட் வரும். கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா அது இன்னொரு வகையான டேஸ்ட் வரும். நான் கரும்பு சர்க்கரை போடுறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போடலாம். பத்தலினா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா கலக்கணும். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா கலரும்போது அப்படியே சுண்டிரும். தண்ணியெல்லாம் சீக்கிரம் வற்றிரும். பார்த்திங்கன்னா இது குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருக்கும்போது நல்லெண்ணெய் கலந்து இது கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உளுந்து எலும்புகளை பலப்படுத்தும். மெயினாக கன்சீவாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா இடுப்பு எலும்புகள்லாம் நல்லா வலுவடையும். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா பால் ஊறும் அவங்களுக்கு. வயசானவங்களுக்கு இதை சாப்பிடும்போது எலும்பு நல்லா வலுவடைந்து கால் வலியே இருக்காது. இதை வாரத்தில் ஒரு நாள் காலையில் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. நான் இதை வாரத்தில் 2 நாள் காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருவேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் வட்டலில் ஊற்றி இல்லைனா டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதுவே நீங்கள் குழந்தைக்கு ஸ்பூனில் தான் எடுத்து ஊட்ட போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஸ்பூனில் தான் எடுத்து ஊட்ட போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இன்னொன்று இது நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ கடைசி ஸ்டேஜ், அதனால் கையை எடுக்காமல் கலரணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இது ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் உளுந்தங்கஞ்சி எடுத்து ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சர்க்கரை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இதை நல்லா கலந்து குழந்தைகளுக்கு ஊட்ட போகிறேன். இப்போது சுவையான உளுந்தங்கஞ்சி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.